மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு 10 மணிக்கு காற்று ராசியான கும்பத்திலிருந்து நீர் ராசியான மீனத்திற்கு சனி இடம்பெயர்கிறாரு. சனியின் இந்த மாற்றத்தினால எந்த ராசி எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இப்போ நாம் மகர ராசியை பற்றி பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு இப்போ 7.5 சனி முடிய போகுது. கடந்த 7.5 ஆண்டுகளாக அவங்க பல்வேறு போராட்டங்களை சந்திச்சிருப்பாங்க, பல்வேறு சோதனைகளை கடந்து வந்திருப்பாங்க. அப்பாடா நான் உயிரோடு வந்திருக்கேனா, நான் தப்பிச்சிட்டேனா அப்படின்னு பல பேர் பெருமூச்சு விட்டுருப்பீங்க. இவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப நல்ல காலமாக தான் இருக்குது. புது முயற்சிகள் எடுப்பாங்க மகர ராசிக்காரங்க. நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் இப்போ சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணுறது நல்லது. லாஸ்ட் 2-3 இயர்ஸாகவே உங்களுக்கு ஆன்மீக வழிபாடு ரொம்ப அதிகமாகவே தான் இருந்திருக்கும். அப்படி உங்களுக்கு யார் இஷ்ட தெய்வமோ அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். அப்படி எனக்கு இஷ்ட தெய்வம் யாருமே இல்லைன்னாலும் உங்களோட மகர ராசியில் விநாயகரும் பெருமாளும் ரொம்ப உகந்த தெய்வமாக இருக்குது. அதனால் எனக்கு இஷ்ட தெய்வம் இல்லைன்றவங்க பெருமாளை விநாயகரையும் இஷ்ட தெய்வமாக பயன்படுத்திக்கலாம். இந்த ஆண்டு நீங்கள் புது முயற்சிகளை அதிகமாக எடுப்பீங்க. மல்டி டாஸ்கிங் ஒர்க்கிங் அதிகமாக பண்ணுவீங்க. அதாவது ஒரே நேரத்தில் பல வேலைகள்லையும் ஈடுபாடு இருக்கும். பல வேலைகளும் தொடர்ந்து செயல்படுறதுனால உடல் ஆரோக்கியம் கெடும். உங்கள் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நல்லது. முக்கியமாக அவுட் சைட் ஃபுட் எடுத்துக்காதீங்க. இரவு அதிக நேரம் கண் விழிச்சிட்ருப்பீங்க. இதனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெடும். ஸோ உங்கள் ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போது மோஸ்ட்லி மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுனால உங்களுக்கு கவனச்சிதறல்கள் அதிகமாக இருக்கும். ஸோ மெடிடேஷனும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த மல்டி டாஸ்கிங்னால வர பிரச்சனைகள் குறையும். ஒரே நேரத்தில் 4-5 வேலை தொடர்ந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைண்டும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ மைண்ட் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கவங்க மெடிடேஷன் பண்ணிங்கன்னா நல்ல பலன்கள் கொடுக்கும். கொஞ்சம் மைண்ட் ரிலீஃபாக ஆகும். ஓகேங்களா? அதே நேரத்தில் நீங்கள் இந்த 2.5 ஆண்டு குடும்பத்தில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் வேலை புதுசாக கிடைச்சிருக்கு, நான் புதுசாக தொழில் தொடங்கி இருக்கேன் அப்படின்ற இதில் நீங்கள் குடும்பத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. அதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகலாம். குழந்தைங்களோட ஆரோக்கியம் கெடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் குடும்பத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. முக்கியமாக உங்கள் குழந்தைங்கள கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டாகவே இருக்குது. உங்களோட 7.5 சனி முடிஞ்சிச்சு. நிறைய பேர் புது முயற்சி எடுப்பீங்க, புதுசாக வேலையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அது எல்லாமே இப்போ சக்ஸஸ் ஆக தான் போகுது. ஏன்னா குருவும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரப்போகிறாரு. 2ல் ராகு இருக்கிறதுனால பண வரவு இருக்குது தான். பண வரவு ஏற்பட்டாலுமே கொஞ்சம் செலவுகளும் ஏற்படும். அதனால் உங்களோட பட்ஜெட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுட்டு வாங்க. ஓகேங்களா? மற்றபடி இந்த ஆண்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு முயற்சி திருவினை ஆக்கும்.